இன்னைக்கு தமிழகம் பூரா உதயநிதி அவருடைய கைது அப்படிங்கிறது மிகவும் பரவலாக பேசப்பட்டுட்டு வருது. அதுலேயும் முக்கியமாக கிருத்திகா உதயநிதி போலீஸ் கூட நடத்துகிற வாக்குவாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைது, அவருடைய மனைவியும் போலீஸ்கிட்ட நடத்தின வாக்குவாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவே கொஞ்ச நேரத்துக்கு ரொம்பவும் சலசலப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் திமுக தொண்டர்கள் எல்லாமே அவருடைய கைதுக்கு கண்டனம் தெரிவித்து அங்கேயே ஆர்ப்பாட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. ஆங்காங்கே திமுக தொண்டர்கள் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம், தாவேகாவை சேர்ந்த பெண் அமைப்புகள் எல்லாருமே அவருடைய கைதுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களும் ஒரு பக்கம் அவருடைய உருவமை எரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைதை அப்போஸ் பண்ணாமல் ஆதரிச்சும் பேசியிருந்தாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் முதல்வர் விஜய் அவருடைய ஃப்ரெண்டான சஞ்சீவ் அவருடைய வீடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் காலையில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாரு. இப்போ அது திமுக தொண்டர்கள் மத்தியில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்காக திமுகவை சேர்ந்த நிறைய பேர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சஞ்சீவை பற்றி, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்வர் விஜயோட நண்பரான சஞ்சீவ் உதயநிதி அவருடைய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருந்திருக்காரு. அவர் இந்த கைது நடவடிக்கையில் போலீஸ், அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள், தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கும்போது அவருடைய எதிர்த்தாப்புல வீட்டில் இருந்து அவர் உதயநிதி வீட்டை லுக் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவர் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த ஃபோட்டோஸ் தான் சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சஞ்சீவை என்ன அங்கே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த நிறைய பேர் இன்றைக்கி சஞ்சீவ் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க. இது குறித்து நடிகர் சஞ்சீவ் சொல்கிறதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன். இது என்ன பிரச்சனை, ஏதாவது சீரியஸாக போகுமா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் தவிர வேறு எந்த விஷயமும் நாங்கள் பண்ணலை. அதை பார்த்து சிரிக்கணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நடிகர் சஞ்சீவ் அவருடைய நண்பரான முதல்வர் விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறமேலு அவருடைய நடவடிக்கைகள் கருத்து தெரிவிக்கிறது, விமர்சனம் தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக இருக்குது. தானோட சிஎம்மோட நண்பர் அப்படிங்கிறத அடிக்கடி நிரூபிக்க இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நெட்டிசன்களும் போட்டு சஞ்சீவை சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்குறின்னு யாரை பார்த்து சொல்கிறீங்க, நாங்கள் தற்குறி கிடையாது, அப்படியே நாங்கள் தற்குறிகளாக இருந்தாலும் பெண்களை பற்றி இந்தளவுக்கு கேவலமாக பேச மாட்டோம், ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காதவர் எப்படி ஒரு தலைவராகவும் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்துக்கு மேலே சஞ்சீவும் ரொம்ப கோபமாக பேசியிருக்காங்க. இது குறித்து சஞ்சீவ் மற்றும் பிரீத்தி சொல்கையில் எதிர்த்த வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கும்போது எல்லாருமே பார்க்குற விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசாகும் போது ஏதாவது அசம்பாவிதம் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு இதில் தான் எல்லாருமே பார்ப்பாங்க. இது ரொம்ப யூஷுவல். ஆனால் இதை நடிகர் சஞ்சு முதல்வரோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த விஷயத்தை எதுக்காக இப்படி பெருசு பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நடிகர் சஞ்சு மற்றும் அவருடைய மனைவி பிரீத்தி இந்த விஷயத்துக்கு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் பரவலாக சஞ்சீவை எல்லாருமே கிண்டல் செய்துட்டு வராங்க. அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட எதிரி, அது மட்டும் இல்லாமல் எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு ஏதோ பிரச்சனைங்கும் போது எவ்வளோ ஆர்வமாக எட்டி பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கேலி கிண்டல்களும் ஃபன் பண்ணிட்டு வராங்க சஞ்சீவை வச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.